கருணை காட்டுறது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏவையே, அதாவது நம்ம மரபணுவையே மாத்தி அமைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா. இல்லனா உலக புகழ் பெற்ற அந்த ஓம் மணி பத்மேஹும் அப்படிங்கிற மந்திரத்தை மக்கள் அவசரத்துல உச்சரிக்கும்போது அது தனக்கு மணி மணி மணின்னு கேக்குதுன்னு தலாய் லாமாவே கிண்டல் பண்றாருன்னு தெரியுமா? ம் அவசரத்துல பணத்தை பத்தி யோசிச்சுட்டே மந்திரம் சொல்றது அவர் அப்படி சொல்றாரு. கரெக்ட். இன்னைக்கு நாம ரொம்ப நுணுக்கமா அலச போற விஷயம் இத பத்தி தான். தலாய் லாமா எழுதின பியாண்ட் ரிலிஜன், அதாவது மதத்தை கடந்த நிலை, இந்த புத்தகத்தோட குறிப்புகளை தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். எந்த ஒரு குறிப்பிட்ட மதமும் இல்லாம வெறும் கடவுள் நம்பிக்கையை தாண்டி உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அறநெறியை உருவாக்க முடியுமாங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆய்வோட நோக்கம். ஆமா, செக்யுலர் எத்திக்ஸ்னு சொல்லப்படுற அந்த மதச்சார்பற்ற அறநெறி சாத்தியமா? சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா மனித வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிற அறநெறிகள் எல்லாமே பெரும்பாலும் மதங்கள் மூலமா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, காலங்காலமா அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ நாம வாழ்ற இந்த அறிவியல் உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்றப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கொள்கையை மட்டும் எல்லார் மேலயும் திணிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அதுக்காக அறநெறிகளே இல்லாம மிருகங்க மாதிரி வாழ முடியுமா? அதுவும் முடியாது இல்லையா? அதனாலதான் தலாய் லாமா மதச்சார்பற்ற அறநெறிய பத்தி பேசுறாரு. ஒரு பௌத்த துறவியா இருந்துகிட்டு மதத்தை விட மனிதநேயம்தான் முக்கியம்னு அவர் சொல்றது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கேட்கவே ஒரு முரண்பாடு மாதிரி தோணுது. ஆனா அவர் செக்யுலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாருங்கிறத நம்ம கவனிக்கணும். கரெக்ட். ஏன்னா ஐரோப்பிய வரலாறுல குறிப்பா பிரெஞ்சு புரட்சி காலத்துல செக்யுலரிசம்னா மதத்துக்கு எதிரானதுன்னு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அசோகர் காலத்துல இருந்தே செக்யுலரிசம்னா எல்லா மதங்களையும் சமமா மதிக்கிறது, ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களையும் கூட சமமா மதிக்கிறதுங்கிற அர்த்தம் தான் இருக்கு. இதுக்கு அவர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாருல்ல. ஆமா, தண்ணீர் மற்றும் தேநீர் உதாரணம். நம்மளோட அடிப்படை அறநெறிகளும் கருணையும் தண்ணீர் மாதிரி. மனுஷன் உசுரோட இருக்க தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஆனா மதம்ங்கிறது தேநீர் மாதிரி. அதேதான். அந்த தண்ணியில தேயில, சக்கரை, ஏன் திபெத்தியர்கள் வழக்கம் மாதிரி சில சமயம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேநீர் இல்லாம உயிர் வாழ முடியும், ஆனா தண்ணீர் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதாவது நம்ம பிறக்கும்போது எந்த ஒரு மதத்தோட அடையாளமும் இல்லாம தான் பிறக்கிறோம். ஆனா ஒரு தாயோட கருணைங்கிற அடிப்படை அறநெறி இல்லாம அந்த குழந்தையால பிழைக்கவே முடியாது. ரொம்ப சரியா சொல்லிங்க. கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. மனுஷங்க இயல்பாகவே சுயநலவாதிகள், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற பரிணாம வளர்ச்சியில வந்தவங்கன்னு பல தத்துவவாதிகள் சொல்றாங்களே. இது நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். அப்படி இருக்கும்போது மனுஷங்க இயற்கையாகவே கருணையானவங்கன்னு எப்படி அடிச்சு சொல்ல முடியும்? ரொம்ப நியாயமான கேள்வி. பரிணாம வளர்ச்சின்னு பேசும்போதெல்லாம் நாம வெறும் சண்டையும் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடுற வன்முறையை மட்டும்தான் பாக்குறோம். ஆமா, இயற்கைனாலே ஒரு போர் மாதிரி தானே நம்புறோம். ஆனா உயிரியல் ரீதியா, அதாவது பயாலஜி படி பார்க்கோம்னா நாம பாலூட்டிகள். ஒரு ஆமையோ இல்ல பட்டாம்பூச்சியோ முட்டையிட்டுக்கு அப்படியே போயிடுற மாதிரி நாம இல்ல. ஓஹோ, அப்போ அரவணைப்பு தேவைப்படுதா? கண்டிப்பா. ஒரு மனித குழந்தையோ இல்ல ஒரு விலங்கின் குட்டியோ பிறந்த உடனே தாயோட அல்லது ஒரு காப்பாளரோட அரவணைப்பு இல்லாம சில நாட்கள் கூட உயிர் வாழ முடியாது. இத நவீன அறிவியல் ரொம்ப தெளிவா நிரூபிச்சிருக்கு. வாவ், அப்போ கருணைங்கிறது நம்ம உயிரியல் சம்பந்தப்பட்டதா? ஆமா, தாய் எலிகள் தன்னோட குட்டிகளை நக்கி அரவணைக்கும் போது அந்த குட்டிகளோட மூளையில ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இது அந்த குட்டிகளோட மூளை வளர்ச்சியையே தூண்டுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதாவது கருணைங்கிறது ஏதோ ஆன்மீக பயிற்சி இல்ல, அது நம்மளோட டிஎன்ஏவிலேயே ஊறி போன, நம்மள உசுரோட வச்சிருக்கிற ஒரு பயாலஜிக்கல் தேவை. எக்ஸாக்ட்லி. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா மனித குலம் எல்லாமே ஒண்ணுதான் புரியும். ஓஹோ, அப்போ பயாலஜி படியே நாம கருணையானவங்க, மத்தவங்களோட சேர்ந்து வாழ பிறந்தவங்கன்னு சொல்றீங்க. ஆனா நான் வெளியில ஜன்னலை எட்டி பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன அப்படி சொல்றீங்க? எல்லாரும் பணத்துக்காகவும் புது கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும்னு ஆடம்பரத்துக்காகவும் அடிச்சுக்கிட்டு ஓடுறோமே. இயற்கையாகவே நாம கருணையானவங்கன்னா நம்ம மூளை ஏன் இப்படி மாறிடுச்சு? இது நம்ம சந்தோஷத்தை எப்படி பாதிக்குது? அங்கதான் நம்ம மனித மனத்தோட சிக்கலே ஆரம்பிக்குது. சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சிங்கிறத நாம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு புலன்கள் சார்ந்த தற்காலிக மகிழ்ச்சி, இன்னொன்னு உள்மன அமைதியால வர்ற நிலையான மகிழ்ச்சி. அந்த தற்காலிக மகிழ்ச்சிங்கிறது பணம், ஆடம்பரம் இது மூலமா வர்றதா? ஆமா, திபெத்தியர்கள் பணத்தை செல்லமா குங்க தொண்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க.
அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஆசைகளை நிறைவேத்துறோம்னு அர்த்தம். சரி, பணம் தேவைதானே? அடிப்படை தேவைகளுக்கு பணம் கண்டிப்பா வேணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதுவே நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுத்துறாது. அதாவது எப்பவும் புதுசு புதுசா பொருட்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, அதுவா? ஆமா, அந்த சலனமான மனநிலைய அவங்க மொழியில அசார் சாபோ அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற கன்சியூமர் கல்ச்சர்ல நாம எல்லாரும் இந்த அசார் சாபோ நிலையில தான் இருக்கோம். இது எப்படின்னா, இந்த புலன்கள் சார்ந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு சுகர் ரஷ் மாதிரி சொல்லலாமா? ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ சாப்பிட்ட உடனே உடம்புல ஒரு சுறுசுறுப்பு வரும். ஆனா கொஞ்ச நேரத்திலே ரொம்ப சோர்வாயிடுவோம். பக்காவான ஒப்பீடு. ஆனா இந்த உள்மன அமைதிங்கிறது நல்ல சத்தான ஒரு சாப்பாடு மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி கொடுத்து ரொம்ப நேரத்துக்கு நம்மள தாங்கி பிடிக்கும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, அந்த சத்தான சாப்பாடு எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் இங்க விஷயமே. மத்தவங்களுக்கு கருணை காட்டுறது அவங்கள விட நமக்கு தான் அதிக லாபத்தை கொடுக்கணும்னு தலையிலாமா சொல்றாரு. இதத்தான் அவரு புத்திசாலித்தனமான சுயநலம், முட்டாள்தனமான சுயநலம்னு பிரிக்கிறாரா? அதேதான். முட்டாள்தனமான சுயநலம்னா மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எனக்கு மட்டும் தான் எல்லாம் வேணும்னு நினைக்கிறது. இதனால கடைசியில நாம தனிமைப்படுத்தப்படுவோம், மன அழுத்தம் தான் மிஞ்சும். ஆனா புத்திசாலித்தனமான சுயநலம்னா மத்தவங்களுக்கு நன்மை செய்யறது மூலமா நமக்குள்ள ஒரு ஆழமான திருப்தியையும் அமைதியும் தேடிக்கிறது. நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்களே, கருணை காட்டுறது நம்ம டிஎன்ஏவையே மாத்தோன்னு. அது எப்படி சாத்தியம்? நிஜமாவே அறிவியல் பூர்வமா நடக்குதா? நிச்சயமா நடக்குது. நம்ம டிஎன்ஏவோட முனைகள்ல டெலோமியர்கள் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இது நம்ம ஷூலேஸ் முனையில இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி டிஎன்ஏவை சிதைஞ்சு போகாம பாதுகாக்கும். ஓ, அது ரொம்ப முக்கியமாச்சு. ஆமா, நாம ரொம்ப கோவப்படும் போதோ ஸ்ட்ரெஸ் ஆகி சுத்தும் போதோ உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். இது அந்த டெலோமியர்களை ரொம்ப வேகமா தேய வைக்கும். அப்போ நமக்கு சீக்கிரமே வயசான தோற்றம் வந்துரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். எக்ஸாக்ட்லி. ஆனா நாம மத்தவங்க மேல உண்மையான கருணை காட்டும்போது நம்ம உடம்புல ஆக்சிடோசின் சுரக்குது. இது அந்த கார்டிசோலோட பாதிப்பை தடுத்து டெலோமியர்களை பாதுகாக்குது. வாவ்! கருணைங்கிறது வெறும் தத்துவம் இல்ல, அது நம்ம உடம்ப பாதுகாக்கிற ஒரு அறிவியல். 100% உண்மை. மெடிக்கல் ரீதியாவே இது இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒரு நடைமுறை பிரச்சனை தோணுது. நான் எல்லார் மேலயும் கருணை காட்டிட்டே இருந்தா உலகத்துல என்ன ஏமாளிங்கிற முத்திர குத்தி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களே. இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வர்றதா. ஒருத்தர் எனக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கும் போது நான் அமைதியா இருந்தா உலகம் என்னைய பலவீனமானவன்னு தான் நினைக்கும். நீதியும் கருணையும் ஒண்ணுக்கொண்ணு முரண்படான விஷயங்கள் இல்லையா? இல்லவே இல்ல. கருணைங்கிறது அநீதியை அமைதியா பொறுத்துக்கிறதோ இல்ல ஒருத்தர்கிட்ட பயந்து சரணடைறதோ கிடையாது. அப்ப வேற என்ன? குற்றவாளி மேல இருக்கிற மனிதநேயத்தை இழக்காம ஆனா அவங்க செஞ்ச அநீதியை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறது தான் உண்மையான கருணை. பழி வாங்குறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. இதுக்கானது உதாரணம் இருக்கா நம்ம ஆதாரங்கள்ல? 2 அருமையான உதாரணங்கள் இருக்கு. முதல் உதாரணம் ரிச்சர்ட் மூர் அப்படிங்கிற ஒரு சிறுவனோட கலை. வடக்கு அயர்லாந்துல அவருக்கு 10 வயசு இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் ராணுவ வீரர் சுட்ட ரப்பர் தோட்டா பட்டு அவரோட 2 கண்ணிலையும் பார்வை போயிடுச்சு. அட பாவமே, 10 வயசுலயா? ஆமா, அந்த ராணுவ வீரர் மேல அவருக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கணும். ஆனா அவர் வளர வளர தன் மனசுல எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணத்தையும் வளர்த்துக்கல. நிஜமாவா? அப்புறம் என்னாச்சு? பல வருஷங்கள் கழிச்சு தன்னை சுட்ட அந்த ராணுவ வீரரை தேடி கண்டுபிடிச்சு அவர் முன்னாடி நின்னு அவரை முழுசா மன்னிச்சது மட்டும் இல்லாம அவர் கூட ஒரு நல்ல நண்பராவும் மாறிட்டாரு. உண்மையிலே ரொம்ப உணர்ச்சிகரமான கதை. இவ்ளோ பெரிய மன உறுதி சாதாரணமா வராது. ஆனா ஒரு சமூகமா பாக்கும்போது தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்காம எப்படி ஒரு ஒழுங்க கொண்டு வர முடியும்? அதுக்கு தான் தண்டனை வேணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த தண்டனை எதுக்காக கொடுக்கப்படுதுங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. தண்டனை பழி வாங்குறதுக்காக இருக்கக்கூடாது, திருத்துறதுக்காக இருக்கணும். இத விளக்கத்தானே அந்த பொருளாதார விளையாட்டை பத்தி சோர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, பரோபகார தண்டனை, அதாவது ஆல்ட்ரூயிஸ்டிக் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் கேமை ஏர்ன்ஸ்ட் ஃபர் அப்படிங்கிற ஆய்வாளர் செஞ்சு காட்டினாரு. அது என்ன பரோபகார தண்டனை? எப்படி வேலை செய்யும் அது? இந்த விளையாட்டுல ஒரு குழுவா இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அவங்க அந்த பணத்தை ஒரு பொது நிதிக்கு கொடுக்கணும். எல்லாரும் நேர்மையா பணம் போட்டா அது இரட்டிப்பாகி எல்லாருக்கும் லாபமா திரும்ப கிடைக்கும். ஆனா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஏமாத்துவாங்களே. அதுதான் மனித இயல்பு. ஒருத்தர் 2 பேர் தந்திரமா தான் மட்டும் பணத்தை போடாம ஆனா வர்ற லாபத்தை மட்டும் பங்கு போட்டுக்க நினைப்பாங்க. இவங்கள ஃப்ரீ ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இவங்கள என்ன பண்றது? இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக மத்தவங்க தங்களோட சொந்த காசை செலவழிக்கலான்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஆச்சரியம் என்னன்னா,
ஏமாத்துனவங்களுக்கு தண்டனை கொடுக்க மத்தவங்க தயங்காம தங்களோட சொந்த பணத்தை இழக்க தயாரா இருந்தாங்க. அதாவது தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணவன் திருந்தணும்னு நினைச்சாங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த தண்டனை அவங்களை பழி வாங்கறதுக்காக இல்ல. அப்படி தண்டனை கொடுத்த உடனே அந்த ஏமாத்தினவங்க அடுத்தடுத்த சுற்றுகள்ல திருந்தி எல்லார போலவே நேர்மையா பொது நிதிக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ஒட்டுமொத்த சமூகமும் லாபம் அடைஞ்சது. இதுதான் பழிவாங்கும் நோக்கமில்லாத சமூக நலனுக்கான தண்டனை. கரெக்ட். சரி, எக்கனாமிக்ஸ் கேம்ல டோக்கே. ஆனா ஒருத்தர் என்னை நேருக்கு நேரா தாக்கும்போது அவர் செஞ்ச செயலையும் அவரை தனியாவும் பிரிச்சு பார்க்கறது சாதாரண மனுஷங்களுக்கு எப்படி நடைமுறையில சாத்தியமாகும்? இது ரொம்பவே சவாலான விஷயம்தான். டாக்டர் ஆரன் பெக் அப்படிங்கிற நவீன மனநல மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, நாம கோபத்துல இருக்கும்போது நம்ம பார்வை சுருங்கிடுமா. அதாவது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள 100% கெட்டவங்களா மட்டும்தான் நம்ம மூளை பார்க்கும். ஆமா. ஆனா எந்த மனுஷனும் 100% கெட்டவன் கிடையாது. மனுஷங்க மாறக்கூடியவங்க. இதுதானே தென்னாப்பிரிக்காவுல நடந்த உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம் நிரூபிச்சது. ரொம்ப சரி. பல வருஷமா நடந்த நிறவெறி ஆட்சியில கொடூரமான குற்றங்களை செஞ்சவங்கள கூட அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டா மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு கருணை செயல்தான் நாட்டை ஒரு மாபெரும் இரத்தக் களரியிலிருந்து காப்பாத்துச்சு. வரலாறும் சரி, அறிவியல் ஆராய்ச்சிகளும் சரி, கேட்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை சந்தேகம். சொல்லுங்க. சிக்க முடியாது. அந்த உணர்ச்சிகள் என்னை அப்படியே ஆக்கிரமிச்சிடும். இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? இதுக்கு பௌத்த தத்துவத்துல மனித மனச ஒரு காட்டு யானைக்கு ஒப்பிடுவாங்க. ஒரு காட்டு யானை ஊருக்குள்ள புகுந்தா எவ்வளவு நாசத்தை ஏற்படுத்துமோ அதை விட பல மடங்கு நாசத்தை கட்டுக்கடங்காத மனம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஆனா அதே யானைய பழக்கப்படுத்திட்டா அது எவ்வளவு பெரிய பாரத்தையும் அசால்ட்டா தூக்கும் இல்லையா? அது போலதான் மனசும். இங்கதான் நம்ம உணர்ச்சிகளுக்கும் மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கோபம் அப்படிங்கிற உணர்ச்சி சடார்னு ஒரு செகண்ட்ல வந்துரும். ஆனா அதை நாள் பூரா இழுத்துட்டு போய் ஒரு மோசமான மனநிலையா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இதுக்குதானே அந்த பென் குங்கியால் அப்படிங்கிற ஒரு முன்னாள் திருடனோட கதையை சொல்றாங்க. அவன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு காலத்துல பெரிய திருடனா இருந்து திருந்தி வாழ்ந்துட்டு வரான். ஒரு நாள் இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பொருள் சும்மா கிடக்கிறத பார்த்ததும் பழைய பழக்க தோஷத்துல அவனோட வலது கை தன்னிச்சையா அந்த பொருளை திருட நீளுது. ஐயையோ, அப்புறம்? ஆனா அடுத்த செகண்ட் சுதாரிச்சுக்கிட்டான் அவன். தன்னோட இடது கையால நீளுன வலது கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சத்தமா, இதோ இங்க ஒரு திருடன் இருக்கான் அப்படின்னு கத்துனான். ஒரு நிமிஷம், இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில என் பாஸ் என்னைய திட்டுறாரு, எனக்கு கோவம் வருதுன்னா நான் என் கையை நானே புடிச்சுக்கிட்டு கத்துனா என்னைய பைத்தியம் தானே சொல்லுவாங்க. இது எப்படி எனக்கு நடைமுறைக்கு உதவும்? அது ஒரு உருவக கதை தான். அவர் கையை பிடிச்சு கத்துனாருங்கிறது முக்கியம் இல்ல. வேற எது முக்கியம்? தூண்டுதலுக்கும் அதுக்கு நாம காட்டுற எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை விழிப்புணர்வோட பிடிச்சு நிறுத்தினார் பாத்தீங்களா, அதுதான் அங்க பாயிண்ட். ஓஹோ, அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி சொல்றீங்க. ஆமா. 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சாந்தி தேவர் அப்படிங்கிற அறிஞர் இத ரொம்ப அழகா சொல்றாரு. உலகம் முழுக்க முட்கள் இருக்குங்கிறதுக்காக முட்கள் குத்தாம இருக்க இந்த பூமி முழுசும் தோலால் மூடுறது முட்டாள்தனம். ஆனா நம்ம காலுக்கு ஒரு செருப்பு போட்டுக்கிறது எவ்வளவு சுலபம்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் மாத்த முடியாது. ஆனா உங்களோட மனசை நீங்க பழக்கப்படுத்திக்க முடியும். சூப்பர். கோவத்துக்கு செருப்பு போட்டுக்கலாம், புரிஞ்சுது. ஆனா இந்த கவலை, எதிர்காலத்தை பத்தின பயம், இதை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கும் தலாயிலாமா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலாவை சொல்றாரு. தேவையில்லை, பலனில்லை. அதென்ன தேவையில்ல, பலனில்ல? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு இருக்குன்னா நீங்க அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க தீர்வு நோக்கி வேலை செய்யலாம். சரி, ஒருவேளை அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ அதை நினைச்சு கவலைப்பட்டு எந்த பலனும் இல்ல. எப்படி பார்த்தாலும் தீர்க்க முடியாத ஒண்ணுக்காக கவலைப்படுறது முட்டாள்தனம். இதை நாம தியானம் மூலமா பழக்கிக்கணும். தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு சும்மா ரிலாக்ஸ் பண்றது தானே? அப்படி இல்ல. பாவனான்னு சொல்லப்படுற தியானம்ங்கிறது ஒரு வெள்ளை துணியில மெதுமெதுவா சாயத்தை ஏத்துற மாதிரி திரும்ப திரும்ப பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம மூளைக்கு பழக்கப்படுத்துறது தான். வாவ்! இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை அப்படியே சுருக்கமா சொல்லணும்னா, எந்த மதத்தோட அடையாளமும் இல்லாம மனிதகுலம் முழுமைக்குமான ஒரு அறநெறிய உருவாக்க முடியும். ஆமா, அது ரொம்ப தெளிவா புரியுது. அது நம்ம பயாலஜிலேயே ஊறிப்போன கருணை, விழிப்புணர்வு, அப்புறம் புத்திசாலித்தனமான சுயநலம், இதுல தான் அடங்கி இருக்கு. முக்கியமா அந்த ஆக்சிடோசின், டெலோமியர் விஷயங்கள் எனக்கு ரொம்பவே புதுசு. உண்மைதான். அந்த மனித நேயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இயல்பாவே இருக்கு. அதை தட்டி எழுப்பி நம்மள நாமே செதுக்கிக்கிறது தான் மனித வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி,
இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செஞ்சு பார்க்கறதுன்னு ஒரு சின்ன சிந்தனையோட இன்னைக்கு உரையாடல முடிப்போம். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள உங்கள சுத்தி இருக்கிற மக்கள நண்பன், எதிரி, அந்நியன் அப்படின்னு 3 பெட்டிகளுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் அதை தானே பண்றோம். ஆமா. இன்னைக்கு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணுங்க. உங்க எதிரி பெட்டியில இருக்கிறவங்களுக்கும் வலிகள் இருக்கும், அவங்களுக்கும் யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மெதுவா நண்பன் பெட்டிக்கு மாத்தி பாருங்க. இது உங்க மனசை எவ்வளவு லேசாக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இது முழுக்க முழுக்க ஒரு சேவை நோக்கத்துல செய்யப்படுறது. இந்த ஆடியோ படம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். ஆமா, சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.